வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா புதிய விஷயம் ஒன்றை கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அவர் வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருந்த போதிலும் இந்த விவகாரம் கிழக்கு மாகாணத்தில் தான் தொடங்கியது. கிழக்கு மாகாணம் திருகோணமலை கடற்கரை ஆண்டிய பகுதி நேற்று ஞாயிற்றுக்கிழமை பெரும் பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டது. நேற்று அங்கு சட்டவிரோதமாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் முயற்சியும் அதனை சுற்றிய கட்டுமானங்களும் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் மக்கள் மத்தியில் குறிப்பிடத்தக்க அளவிலே அவநம்பிக்கை மற்றும் கவலை உருவானது. இந்த செயல்முறைகள் எந்த சட்ட அனுமதியுமின்றி திடீரென்று மேற்கொள்ளப்பட்டதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டினர். நிகழ்வு விரைவில் பெரும் அரசியல் மற்றும் சமூக விவாதத்திற்கும் வழிவகுத்தது. பௌத்த பிக்குகள் மற்றும் சில சிங்கள குழுக்கள் இந்த நிறுவலை ஆதரித்து உறுதியாக எதிர்ப்பு தெரிவித்ததால் நிலைமை மேலும் கடுமையடைந்தது. இதனைத் தொடர்ந்து பல மணி நேரங்கள் நீண்ட பதற்றமான சூழல் அந்த பகுதியை சூழ்ந்தது. அதேவேளை அந்த சிலை சட்டவிரோதமானது என்ற முறைப்பாடுகள் உயர்ந்த போது மற்றும் பொது அமைதி பாதிக்கப்படும் அபாயம் அதிகரித்த நிலையில் அதிகாரிகள் தலையிட்டு அன்று இரவே அந்த இடம் இருந்து புத்தர் சிலையை அகற்றினார்கள். இந்த நடவடிக்கை பதட்டத்தை குறைக்க உதவியிருந்த போதிலும் சம்பவம் திருகோணமலையிலும் நாடு முழுவதும் சட்டம், மதம், அரசியல் மற்றும் சமூக சமநிலை தொடர்பான புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. திருகோணமலை கடற்கரையை அண்டிய பகுதியிலே சட்டவிரோதமாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் வடக்கு கிழக்கில் நீண்ட நாள் நீடித்து வரும் நிலப்பரப்பு மத அரசியல் பதற்றங்களை மீண்டும் வெளிக்கொண்டு வந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவில் இந்த முயற்சி தீவிரமான எதிர்ப்புக்குள்ளாகி இறுதியில் சிலை அகற்றப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் நாடாளுமன்றத்திலும் சத்தமான விவாதங்களுக்கு வழிவகுத்தது. இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா திருகோணமலை நிகழ்வை யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உள்ள தையீட்டு விகாரை கட்டுமான சர்ச்சைகளுடன் ஒப்பிட்டு விமர்சித்தார். அவரது கருத்தின்படி தையீட்டு விகாரை உருவாகும் தொடக்க கட்டத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் பெரிதாக எதிர்வினை காட்டவில்லை. கட்டுமானம் முழுமையாக நிறைவடைந்த பின்னரே அவர்கள் போராட்டங்களிலும் பொது எதிர்ப்புகளிலும் ஈடுபட தொடங்கினர். ஆரம்பத்திலேயே தடை செய்வதில் தோல்வியுற்றவர்கள் பின்னர் போராட்டம் நடத்தினாலும் பலன் கிடைக்காது என்று அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். அர்ஜுனா திருகோணமலையில் புத்தர் சிலை நிறுவும் முயற்சியை அரசு மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஊக்குவித்து வருவதாகவே குற்றம் சாட்டினார். இங்கு இன்னும் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்கையில் உண்மையில் கோட்டாபய மற்றும் மகிந்த பெரும்பான்மை ஆட்சி காலங்களில் இத்தகைய மத அரசியல் ஆக்கிரமிப்புகள் நிகழ்ந்தன. தற்போதைய அரசாங்கம் வேறுபட்ட அணுகுமுறை எடுத்துக் கொள்வதாக கூறினாலும் சகல மதங்களையும் சமமாக பார்ப்போம் என்று தேர்தல் காலம் தொட்டு கூறி வந்தாலும் நடைமுறையில் சில பௌத்த பிக்குகள் மேற்கொள்ளும் இத்தகைய செயல்களில் அரசு அமைதியாக இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் அமைதியான சம்மதம் குறித்த விமர்சனங்களை வலுப்படுத்தும் வகையிலேயே உள்ளது. சம்பவம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் குடிநிலை விவாதத்தில் பேச வேண்டிய வாய்ப்பை கேட்டார் அர்ஜுனா. சம்பவம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் குடிநிலை விவாதத்தில் பேச வேண்டிய வாய்ப்பை கேட்டார் அர்ஜுனா. ஆனால் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அதன் அர்த்தம் என்னவென்றால் அரசாங்கம் இந்த பிரச்சனையை திறந்த விவாதத்திற்கு உட்படுத்த விரும்பவில்லை. எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின்படி எப்படியோ இப்போது குறிப்பிட்ட இடத்தில் புத்தர் சிலையை வைத்துள்ளார்கள். தொடர்ந்து அங்கு விகாரையும் வரும் என்றார் அர்ஜுனா. மேலும் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து பேசினாலும் அவர்கள் எதிர்ப்பு வெகுஜன தளத்தில் வலுவாக வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் அர்ஜுனா வலியுறுத்தியது இந்த சம்பவம் அரசாங்கத்தின் தவறாக மட்டுமல்ல, அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இரட்டை முகங்களையும் வெளிப்படுத்தியுள்ளது. இது குறித்து அர்ஜுனா விளக்கிய போது புத்தர் சிலை வைக்கப்பட்டு கடும் பதற்றத்திற்கு மத்தியில் இரவோடு இரவாக அகற்றப்பட்டது. இது அரசாங்கத்தின் தமிழர்களுக்கான அரசியல். அடுத்த நாளில் காலை அதே இடத்தில் குறித்த சிலை வைக்கப்பட்டது. அது சிங்களவர்களுக்கான அரசியல். இந்த நிலையில் சிலை வைத்த தினம் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வ சாணக்கியன் இந்த சம்பவத்தின் காணொலியை பேஸ்புக்கில் பகிர்ந்து சிலையை அகற்றிய நடவடிக்கைக்காக அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு நன்றி தெரிவித்தார். எனினும் அங்கிருந்து கிடைத்த வீடியோக்களில் ஒரு போலீஸ் அதிகாரி போல தோன்றும் நபர் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பதிலாக பணிகளை நிறுத்தும்படி பிக்குவிடம் வேண்டிக் கொள்வதை மட்டுமே காண முடிந்தது. போலீசார் தங்கள் கடமைகளை செய்யாதது குறித்து அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் தாம் தெரிவித்ததையும் அமைச்சரின் தலையீட்டின் பின்னர் புத்தர் சிலை அகற்றப்பட்டதாகவும் சட்டவிரோதமாக நடைபெறும் கட்டுமானமும் அகற்றப்படும் என்று நம்புவதாகவும் சட்டத்தை சமமாக அமுல்படுத்தியதற்காக அரசுக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று காலை நாடாளுமன்றத்தில் திருகோணமலையில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் வகையில் எந்த அசம்பாவிதத்திற்கும் இடமளிக்க முடியாது என்றும் நிலைமைக்கு ஏற்ப தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அத்துடன் குறித்த குழப்பம் தொடர்பாக விளக்கமளித்த அவர் புத்தர் சிலை ஒன்றை நிறுவ முயன்ற போது பதட்டம் உருவானது. அந்த பதற்றத்தால் சிலைக்கு சேதம் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கை கிடைத்ததால் போலீசார் உடனடியாக செயல்பட்டு சிலையை பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக அங்கிருந்து அகற்றியதாகவும் அமைச்சர் விளக்கினார். வடக்கு மற்றும் கிழக்கில் சமீபத்தில் இடம்பெற்ற புத்தர் சிலை அகற்றும் சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பொதுமக்களிடையிலும் தீவிரமான விவாதங்களை கிளப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் தமது கவலைகளையும் குற்றச்சாட்டுகளையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள்.
குறிப்பாக சாணக்கியன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஆகியோரின் கருத்துக்கள் சமூகத்தில் புதிய கோணங்களில் விவாதத்தை உருவாக்கி உள்ளது. இந்த சம்பவத்தால் சீற்றமடைந்த சாணக்கியன் விடுதலை புலிகளின் 30 ஆண்டுகால ஆயுத போராட்ட காலத்திலும் கூட ஒரு பௌத்த சினமும் திட்டமிடப்பட்டு அளிக்கப்படவில்லை என்ற வரலாற்றை சுட்டிக்காட்டினார். அவரது கூற்றுப்படி வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் இந்த மதத்தினரின் சின்னத்தையும் உடைக்கும் வரலாறு இல்லாதவர்கள். இரவோடு இரவாக சென்று சிலைகளை உடைக்கும் அளவுக்கு தீவிர வன்முறையாளர்கள் அல்ல. இது தமிழர்களின் அடிப்படை குண நலனையும் மத சகிப்புத்தன்மையையும் நிரூபிப்பதற்கான முக்கியமான சான்றாக அவர் வலியுறுத்துகின்றார். மேலும் சட்டவிரோதமான செயல்களை எதிர்ப்பது இயல்பான ஒரு சமூக பொறுப்பு என்றாலும் மற்றும் ஒரு மதத்தின் சிலையை சேதப்படுத்தும் அளவுக்கு தமிழர்கள் ஒருபோதும் கேவலமான எண்ணம் கொண்ட இனம் அல்ல என்றும் சாணக்கியன் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை பற்றி பொது பாதுகாப்பு அமைச்சர் சிலையை பாதுகாப்பதற்காகவே மாற்றம் செய்யப்பட்டது, அதை அங்கே வைத்தது எந்த விதத்திலும் தவறாக இல்லை என்று கூறியுள்ளதாலும் அதனால் சமாதானம் ஏற்படாமல் புதிய கேள்விகளை எழுந்துள்ளன. இந்த விளக்கம் வடக்கின் அரசியல் மறைவான நோக்குகளை பற்றிய சந்தேகங்களை அடக்கவில்லை, மாறாக சமூகத்தில் குழப்பத்தை மேலும் பெருக்கியுள்ளது. அர்ஜுனா இந்த சம்பவத்தை மிக கடுமையாக விமர்சித்து தன் கருத்தை நேரடியாக வெளிப்படுத்தினார். அவர் கூறிய போது அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காத வகையில் புத்த மதத்தை நாட்டின் முதன்மை மதமாக முன்னிறுத்தும் நோக்கில் பல ஆண்டுகளாக தொடரப்படும் அரசியல் நாடகம் இது என்று கூறினார். 76 ஆண்டுகளாக இந்த நாட்டை சாபமடைய செய்த அரசியல் இன்று மீண்டும் அதே பாதையில் செல்கிறது என்றும் வலியுறுத்தினார். அர்ஜுனா மேலும் குற்றம் சாட்டுகையில் இரவில் புத்தர் சிலையை அகற்றுதல், காலையில் மீண்டும் அமைத்தல், சிங்கள மக்களின் உணர்ச்சியை கிளறுதல், தமிழ் மக்களை மயக்கத்தில் வைத்தல் என்ற அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அரசியல் திட்டங்கள் என்று கூறினார். இந்த நடவடிக்கைகள் தமிழையும் சிங்களவரையும் மீண்டும் ஒரு இரத்த களரிக்குள் தள்ளும் அபாயகரமான சூழ்ச்சிகள் என்றும் அவர் எச்சரித்தார். இவை அனைத்தும் ஜேவிபி அரசாங்கத்தின் திட்டமிடப்பட்ட அரசியல் செயல் என்றும் சில கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு துணை போய் உள்ளார்கள் என்றும் விவரித்தார். நாடாளுமன்றத்தில் நடக்கும் அசிங்கங்களை நான் சொல்ல முடியவில்லை, ஒரு நிமிடம் கூட பேச அனுமதிக்கவில்லை என்று அர்ஜுனா கடும் மன வருத்தத்தோடு கூறினார். அவர் இதை மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி என்று விவரித்து மக்களை மீண்டும் அந்த குற்றத்திற்குள் விழ வேண்டாம் என்றும் எச்சரித்தார். அர்ஜுனா இறுதியாக சிங்கள, தமிழ், இந்து, பௌத்த, கிறிஸ்தவ என அனைத்து மக்களுமே அரசியலால் ஏற்படுத்தப்படும் இனத்துவசமான பிரிவினைவாதத்துக்குள் ஆளாகாமல் ஒற்றுமையினை காக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். சிலையை கொண்டு ஏற்பட்ட இந்த சம்பவம் ஒரு சாதாரண மத சின்ன பிரச்சனை மட்டுமல்ல, அதன் பின்னணியில் ஆழமான அரசியல் கணக்கீடுகள் இருப்பதாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் வெளிப்படையாக கூறி வருகின்றனர். தமிழர் சிங்களவர் உறவை பாதிக்கும் இத்தகைய முயற்சிகள் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆகும். இரு இன மக்களும் அரசியல் சூழ்ச்சிகளால் வழிநடத்தப்படாமல் உண்மையை அறிந்து செயல்படுவது இன்றியமையாத கடமையாகின்றது. திருகோணமலையில் திட்டமிட்ட வகையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையின் பின்னணியில் தென்னிலங்கையை சேர்ந்த பலமான சக்தி ஒன்று உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகின்றது. இவ்வாறான நிலையில் பௌத்த துறவிகளுக்கு அடிபணிந்துள்ள சமகால அரசாங்கம் சர்ச்சைக்குரிய இடத்தில் புத்தர் சிலையை வைக்க அனுமதி வழங்கியுள்ளது. போலீஸ் பாதுகாப்போடு திருகோணமலை கடற்கரையில் புத்தர் சிலை ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இதன் போது பெருமளவு சிங்களவர்களும் ஆதரவாக திரண்டு புத்தரை வைக்க வழிவகை செய்துள்ளார்கள். கடந்த ஒரு வருட காலமாக சுமூகமாக அரசாங்கத்தின் செயற்பாடு சென்று கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று இவ்வாறான சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டதன் பின்னணியில் பெரும் சக்தி கொண்டு உள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் சிங்களவர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஆட்சியில் இருந்த தரப்பினரால் திட்டமிட்ட வகையில் இந்த செயற்பாடுகள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. எதிர்வரும் 21ஆம் தேதி சமகால அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கும் தயார்படுத்தல் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறானதொரு நிலையில் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது சர்ச்சைகளை வலுப்படுத்துகின்றது.